சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த ஆண்டவருக்கும் இவங்களுக்குள்ள இந்த உறவு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள கட்டாயிடுச்சு. ஆண்டவர்னால அவங்களோட என்ன பண்ண முடியல, பேச முடியல. இப்ப ஆண்டவர் இறங்கி வராரு. இறங்கி வந்து கேட்கிறாரு, ஆதாம்கிட்ட பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டாலும் ஆதாம் என்ன சொல்லிட்டாரு, நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ தான் இந்த பழத்தை கொடுத்தா, அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி படியை தூக்கி அங்கு போட்டாச்சு. அடுத்து அந்த மாதிரி ஏமா நீங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டா, இந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் இப்போ ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அப்படி தண்டனை கொடுக்கும் பொழுது முதலாவதாக ஃபர்ஸ்ட் சர்ப்பத்தை பார்த்து சொல்றாங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஆமா. இப்போ ஆண்டவர் இப்ப நடுவில் நிற்கிறாரு. இப்ப நடுவில் நின்று இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எல்லாம் தப்பு பண்ணதுனால தலை குடிச்சு நிற்கிறாங்க. இப்ப தலை குடிச்சு நிற்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுது, இவங்க எல்லாத்துக்கும் முன்னாலதான் என்ன ஆகுது, இப்போ ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. இப்ப சாபத்தை கூடுறாரு. யாருக்கு சாபத்தை கூடுறாரு ஆண்டவர்? ஆமா, நல்ல வேகத்தை படிச்சுனா தெரியும். இந்த சாத்தானத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, சபிக்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க 2 பேர்த்தையும் சபிச்சதாக வசனம் வரல. இதுல 2 பேர்த்தையும் இவரு தான் சபிக்கிறாங்க. நீ சபிப்பா, இனி வயிற்றுனாலதான் நகர போறேன்னு சொல்றாங்க. இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏவாளும் ஆதாமும் கேட்டுட்டு இருக்காங்க. போச்சு, நீ இவரு சட்டத்துக்கே இந்த நிலைமைனா அடுத்து எனக்கு என்ன நிலைமையோ அப்படின்னு பயந்துட்டு அப்படியே இருக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இவ்வளவு நேரம் சாபத்தை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த ஏவாளுக்கு திடீர்னு மறுபடி சொல்லுது என்னது ஏன்றது ஒருத்தர் பிறப்பாரா, அவர் என்ன பண்ணுவாரா, இந்த சாத்தான நசுக்குவாரா அப்படின்னு கீழே குடிச்சிட்டு இருந்த தலை அப்படியே மேல நிமிர்ந்து. பிரியமானவர்களே, இவன் அப்ப நினைச்சா நான் செய்ய முடியாத, எனக்குள்ள இருந்து வருகிறவர் ஒருவர் செய்வார். அவர் இந்த என்ன வீல் கடிச்ச எல்லாம் நம்மளெல்லாம் நினைக்கிறாங்களே, இனி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு, நீ 2ஆ போயிடுச்சு, நீ கண்ணீர்ல இருக்க போறோம்னு நினைக்கிறீங்க. நம்ம நினைக்கலாம், எல்லா சுற்றுலும் நினைக்கலாம். ஆனா நீங்க சொல்லணும், நான் செய்ய முடியாத, எனக்குள்ள இருந்து வருகிறவர் ஒருவர் செய்ய போகிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த விசுவாசம் தான் அந்த ஏவாள் அவள் கற்பம் தெரிந்து அடுத்து காயம் பிறந்த உடனே அவங்களுக்கு என்ன நினைச்சாங்க, இவர் இயேசுவாயிருப்பாரோ, இவர் விடுவிப்பாரோ என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.